மார்னிங். ஆடியோ கேட்குதா? எஸ் மேம், கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஸோ நேற்று ப்ராஃபிட் லாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஜாமெண்ட்ரியில் நமக்கு ஒரு சின்ன பார்ட்டு மிச்சம் இருந்துச்சு இல்லையா, சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஃபுல் ஜாமெண்ட்ரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்று ஆங்கிள் டைப் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் டைப் கொஷினுக்கு நமக்கு ஒரு சில தியரம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஸ்கிரைப்டு, சர்க்கம்ஸ்கிரைப்டு அதெல்லாம் பார்த்தோம்ல ஏற்கனவே மென்சுரேஷனில். அதாவது சர்க்கிள்குள்ளே ஸ்கொயர் இன்ஸ்கிரைப்ட் ஆகியிருக்கிற மாதிரி, இல்லைனா ஸ்கொயருக்குள்ளே சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் ஆகிருக்க மாதிரி. ஸோ இதே பேட்டர்னில் நமக்கு ட்ரையாங்கிள்குள்ளே சர்க்கிள் இன்ஸ்கிரைப் ஆகிருக்க மாதிரி, அப்படி இல்லைனா சர்க்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது செகண்ட் டைப்பு. தேர்டு டைப் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னா என்னென்னா, சர்க்கிள்குள்ளே குவாட்ரிலேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா லென்த்து கேட்குறாங்க. இது இல்லாமல் நமக்கு கார்டு, டேன்ஜென்ட்டு பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. சரியா? ஸோ ஜாமெண்ட்ரி சர்க்கிள்லேருந்து நமக்கு இங்கே திரும்பியும் சொல்கிறேன், எஸ்எஸ்சி சிஜிஎல்ல தான் மெயின். ஆர்ஆர்பியில் நமக்கு எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, பாலிகன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே மிஸ் பண்ணாங்க அப்படின்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டர், அப்படி இல்லைனா ட்ரையாங்கிள்லேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு கொஷின் தான் மேக்ஸிமம். ஓகேவா? அதுக்கு மேலே கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஆங்கிளுக்கு தியரம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? சர்க்கிள்னால் பேசிக் டேர்ம்ஸ் என்னெல்லாம் தெரியும்? ரேடியஸா, சர்க்கிளில் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் இந்த எட்ஜ் டு எட்ஜ் இந்த ஹோல் டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். டயமீட்டர் ஈக்குவல் டு 2r அப்படின்னும் தெரியும். ஸோ இப்போ இந்த சென்டரில் இல்லாமல் நம்ம இந்த லைன் சென்டரில் போட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதை டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் நான் இங்கே இது ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி, இல்லை இங்கே ரெண்டு ஆப்போசிட் பாயிண்ட்ஸ், இல்லை இங்கே ரெண்டு ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் ஜாயின் ஆகிற மாதிரி நான் ஏதாவது லைன்ஸ் வரைஞ்சேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டயமீட்டரை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, லாங்கஸ்ட் கார்டு தான் நமக்கு டயமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து இன்னொரு டேர்ம் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டேன்ஜென்ட். டேன்ஜென்ட் அப்படின்னா என்னது? எனக்கு சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகுற மாதிரி நான் வந்து லைன் வரைக்கிறேன் அப்படின்னா அதை தான் நம்ம டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்டர்லேருந்து இந்த டேன்ஜென்ட்டுக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சா இந்த டேன்ஜென்ட் எப்பயுமே நமக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ இது டேன்ஜென்ட். டேன்ஜென்ட் மாதிரியே இன்னொரு டேர்ம் இருக்குது, என்ன அப்படின்னா சீக்கண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீக்கண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு சர்க்கிளை 2 பாயிண்ட்ஸில் டச் ஆகுற மாதிரி நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா அதுதான் சீக்கண்ட். ஸோ சீக்கண்ட் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸில் டச் ஆகிற மாதிரி லைன் வரைகிறோம் அப்படின்னா அதுதான் சீக்கண்ட். ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ பை ஆர் ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது? இந்த சுற்றி இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது 2πr. இது எல்லாமே மென்சுரேஷனில் வரும். இங்கே நமக்கு அது சம்மந்தம் இல்லை. நமக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, டேன்ஜென்ட் வரைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, அங்கே சென்டர் ஓன்னு இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே சென்டர் ஓ இருக்கிற ஒரு சர்க்கிளுக்கு நான் 2 டேன்ஜென்ட் வரைகிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 டேன்ஜென்ட் வந்து எனக்கு சர்க்கிளில் எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னா ஏபி பாயிண்டில் மீட் பண்ணுது. இப்போ அந்த டேன்ஜென்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஈன்ற ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போது இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா எனக்கு இங்கே ரேடியஸ்லேருந்து இந்த டேன்ஜென்ட்டோடைய ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம், இல்லை சென்டரில் இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். இதுதான் ஆங்கிள் பேஸ்டு கொஷின். சரியா? ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு சில குட்டி குட்டி தியரம்ஸ் தான். ஸோ அதை தியரம்னு சொல்ல வேணாம், ஜென்ரலாக பேசிக்காக அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இப்போ அந்த குட்டி குட்டி தியரம்ஸ் என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், அதை நான் காமிக்கிறேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் சென்டரில் இருக்குது. ஓகேவா? சென்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 3 சென்டிமீட்டரில் நான் ஒரு கார்டு வரைகிறேன். ஸோ கார்டு வரைகிறேன் அப்படின்னா எனக்கு சென்டர்லேருந்து இதுவும் 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கார்டு வரைகிறப்போ இந்த கார்டுடைய டிஸ்டன்ஸும் இந்த கார்டுடைய டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும்.
சரியா? ஸோ சென்டர்லேருந்து நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மேலேயும் கீழேயும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கார்டு வரைஞ்சா அந்த டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். ப்ளஸ் இப்போ நான் இதை இந்த சென்டர் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன். இந்த கார்டு இருக்குல்ல, ஸோ அந்த கார்டை நான் இந்த சென்டர் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே கார்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற ரெண்டு கார்டு மேலேயும் கீழேயும் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்போ நான் சென்டரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது இன்வர்ஸாகவும் கேட்கலாம். எனக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லென்த்து, அதாவது கார்டோடைய லென்த்து சேம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த கார்டு வரைகிறோம்ல ஈக்குவலாக. ஸோ அந்த கார்டு ஈக்குவலாக வரைகிறப்போ நான் இந்த செக்மெண்ட்டை தனியாக எடுக்கிறேன் அப்படின்னா இதை என்ன சொல்லலாம், செக்மெண்ட்டுன்னு சொல்லிக்கலாமா? ஸோ இது வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு செக்மெண்ட்டு அப்படி இல்லைன்னா ரெண்டு ஆர்க்ஸ் கான்க்ரூயன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்க்ரூயன்ட்னா என்ன மீனிங் ஞாபகம் இருக்கா? கான்க்ரூயன்ட் நம்ம ஏற்கனவே ட்ரையாங்கிளில் பார்த்தோம்ல. ஸோ கான்க்ரூயன்ட்னா என்ன மீனிங்? அங்கே என்ன மீனிங் சொல்லியிருந்தோம்? கான்க்ரூயன்ட்னா சொல்லுங்கள். கான்க்ரூயன்ட்டுக்கு என்ன மீனிங் சொல்லியிருந்தோம்? எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோமா? ஸோ அப்போது இங்கே என்னென்னா இதோட ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த ஆர்க்கோடைய ஏரியா அப்படி இல்லைன்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறப்போ அதுவும் எனக்கு இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா சென்டர்லேருந்து நான் மேலே சேம் டிஸ்டன்ஸ் கீழேயும் சேம் டிஸ்டன்ஸில் கார்டு வரைகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி கார்டு வரைகிறப்போ எனக்கு இது ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ்னால் கார்டோட டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியஸ்க்கு நான் வந்து பைசெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்டு வந்து ஈக்குவலாக பைசெக்ட் ஆகும். இந்த சென்டர்லேருந்து நான் பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த கார்டு ஈக்குவலாக பைசெக்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின் வரும். நமக்கு என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. சென்டர்லேருந்து இது என்ன டிஸ்டன்ஸ், ரேடியஸ் தானே. ஸோ அந்த ரேடியஸ் கொடுத்துட்டு நமக்கு இது ரேடியஸு, இது சென்டர்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த கார்டோடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த டைப்பும் ஏற்கனவே நம்ம மென்சுரேஷனில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கொஷின்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்ஸ் மட்டும் புரிஞ்சுக்க நினைப்பாருங்க. ஸோ அடுத்து இந்த டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே என்ன அப்படின்னா இப்போது எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு கார்டு எடுத்துக்கிறேன். எங்கே வேணால் கார்டு எடுத்துக்கலாம். நான் ஏதோ ஒரு கார்டு இது ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கார்டை இங்கே தான் இருக்குது சென்டர். ஸோ சென்டர் டச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். இந்த கார்டு வச்சு அதே இது எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் டச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஸோ இப்படி வரைகிறப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் டச் ஆகிற மாதிரி வரைகிறப்போ ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் டச் ஆகிற மாதிரி வரைஞ்ச ஆங்கிள் வந்து 2θ அப்படின்றது தான் இந்த தியரம். ஓகேவா? ஸோ இதுதான் கார்டு ஏபி. இந்த கார்டு வந்து சென்டரில் டச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், சர்க்கம்ஃபரன்ஸை டச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் 2θன்னு அர்த்தம். இதுவே நான் இந்த ஆப்போசிட்டில் இந்த சர்க்கம்ஃபரன்ஸை டச் ஆகிற மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்டு சின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டு டின்னு வச்சுக்கலாம். இந்த சி அண்ட் டி ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரினா என்னது, ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு சொன்னோமா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லலாம், 180 மைனஸ் இந்த தீட்டாவா. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஓகே? ஸோ இந்த ஆங்கிள் என்னது, சியும் டியும் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. இது வந்து இம்பார்ட்டண்ட். இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து என்னென்னா டேன்ஜென்ட். நம்ம ஒரு சர்க்கிள்கான டேன்ஜென்ட் எங்கே வேணால் வரையலாம். ஸோ ஒரு சர்க்கிளில் நம்ம எத்தனை டேன்ஜென்ட் வரையலாம், நம்பர் ஆஃப் டேன்ஜென்ட்ஸ் ஏதாவது லிமிட்டடாக இருக்கா, இல்லை எத்தனை டேன்ஜென்ட்ஸ் வரையலாம் ஒரு சர்க்கிளில்? ஒரு சர்க்கிளில் கார்டுன்றது நம்ம எத்தனை கார்டு வேணாலும் வரையலாம், இன்ஃபைனைட். அதே மாதிரி எனக்கு சர்க்கிளில் டேன்ஜென்ட்டும் அது மாதிரி இன்ஃபைனைட் டேன்ஜென்ட் வரையலாம். ஏன்னா சர்க்கிள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் எத்தனை டேன்ஜென்ட் வேணாலும் வரையலாம். ஸோ அப்போ இந்த டேன்ஜென்ட் எப்பயுமே நமக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இந்த ரேடியஸ்க்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது அடுத்த பாயிண்ட்டு. அடுத்து 6th ஒன். ஸோ 6th ஒனில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டைப்ஸும் நமக்கு வரும். ஸோ ஏபி அப்படின்னு ரெண்டு டேன்ஜென்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், பி பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகிறப்போ நமக்கு இந்த ஆங்கிள் கேட்கலாம், அப்படி இல்லைனா இந்த ஆங்கிள் கேட்கலாம். இப்போ இது இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா டேன்ஜென்ட் எப்பயுமே 90 டிகிரின்னு சொன்னோமா. ஸோ அப்போ இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னது 90 மைனஸ் தீட்டாவா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இதுவும் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ப்ளஸ் இந்த 6th இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அந்த சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 டேஞ்சன்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி அப்படின்னு 2 டேஞ்சன்ட்டு. ஸோ சென்டர் வந்து இங்கே ஓ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ டேஞ்சன்ட் பாயிண்ட் வேறு இடத்துல வச்சுக்கலாமா, ஏன்னா அப்படியே டயமீட்டர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டேஞ்சன்ட் பாயிண்ட் வந்து இங்கே ஏ, இது பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி பீன்ற பாயிண்டில் கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது இப்படி ஜாயின் பண்ணோம் பெர்பெண்டிகுலராக. நம்ம இப்போ தான் சொன்னோம், என்ன சொன்னோம், இந்த ஏபி இந்த டேஞ்சன்ட்லேருந்து, இல்லை இது கார்டுன்னு சொல்லிக்கலாமா. ஸோ இது வந்து கார்டு, இந்த சர்க்கிளோட கார்டு. இப்போ இந்த கார்டிலேருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸை டச் ஆகுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். அதே கார்டு வந்து நம்ம சென்டரில் போகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். அப்போ ஆங்கிள் என்ன சொன்னோம், இது வந்து தீட்டா அப்படின்னா இது 2 தீட்டா அப்படின்னு சொன்னோம். இப்போ இதுவே நான் இந்த பக்கம் டச் ஆகுற மாதிரி வரைஞ்சா இந்த ஆங்கிள் என்ன சொன்னோம், 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொன்னோமா, கரெக்டா? இப்போ இதே தான், இப்போ எனக்கு இந்த டீட்டாலாம் இல்லாமல் எனக்கு இது 2 தீட்டான்னு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஆங்கிள் உள்ளே இருக்கிற இந்த ஆங்கிள்லே நமக்கு தெரியாமல், தீட்டா தெரியாமல் இங்கே 2 தீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். சரியா? ஸோ இது 2 தீட்டா அப்படின்னா எப்படி இருக்கும், இது வந்து 90 மைனஸ் தீட்டா, இது வந்து 90 ப்ளஸ் தீட்டா. எப்படி வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க, இது தியரம். ஓகேவா? ஸோ இது 2 தீட்டான்றப்போ இது தீட்டாவாக இருக்காது. ஓகேவா? ஸோ அது எதனால் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வர்ற ட்ரையாங்கிளும் இந்த இடத்துல வர்ற ட்ரையாங்கிளும் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் அதை பொறுத்து ஆங்கிள் மாறும். ஸோ அது தியரம் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரூஃப் எல்லாம் போனால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அது தேவையில்லை. இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் 90 ப்ளஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், இந்த சைடு ஆப்போசிட்டில் வரைகிறப்போ சப்ளிமெண்ட்ரின்ட்டு, இதோட ஆப்போசிட்டில் இந்த சைடு வரைகிறப்போ. ஸோ அப்போ இது வந்து இந்த ரெண்டும் சப்ளிமெண்ட்ரி. அப்போ இது என்னது, 180 மைனஸ் 2 தீட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப முக்கியமானது 5, 6, 7 இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ நம்ம கொஷினில் அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும், இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ அடுத்து வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். ஸோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் நம்ம என்ன சொன்னோம், சர்க்கிள்குள்ளே குவாட்ரிலேட்டர் இருந்துச்சு அப்படின்னா சைக்கிள் குவாட்ரிலேட்டர். இப்போ வந்து நான் குவாட்ரிலேட்டர் இல்லை இது வந்து ட்ரபீசியம் குவாட்ரிலேட்டர் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு தியரம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 2 சைட்ஸ் இருக்குல்ல, ஏபி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் ஏடி. ஓகேவா? ஸோ அதுதான் அடுத்தது வந்து இதுவும் இம்பார்ட்டண்ட். இது என்னென்னா, இப்போ நான் ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டு வரைகிறேன். ஸோ அந்த கார்டு வரைஞ்சதுக்கப்புறமா இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம். ஸோ டேஞ்சன்ட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ டேஞ்சன்ட் வரைகிறோம். அந்த கார்ட்லேருந்து அந்த டேஞ்சன்ட்டை டச் ஆகிற மாதிரி 2 ஆங்கிள் வரைகிறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இதுவும் தீட்டா. அடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபானா இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, ஸோ அடுத்தது இந்த மாதிரி இப்போது ஏபி, இப்போ பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏபி வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு சர்க்கிளில் டச் ஆகிட்டு போகுது. ஸோ நமக்கு சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா பிஏ டிஸ்டன்ஸ் ஏபி டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, பிசி டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு சிடி டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது மாதிரி கேட்கலாம் கொஷின். சரியா? ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா இங்கே என்னது, பிஏ இன்ட்டு பிபி, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் அப்புறம் இந்த ஹோல் டிஸ்டன்ஸ், பிஏ இன்ட்டு பிபி ஈக்குவல் டு பிசி இன்ட்டு இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் பிடி. சரியா? ஸோ இப்போ இது வந்து இங்கே உள்ள வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இங்கே உள்ள வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகாமல் வெளியிலவே நின்றுச்சு அப்படின்னா இங்கே என்னென்னா இது சேம் பிஏ இன்ட்டு பிபி ஹோல் டிஸ்டன்ஸ், இங்கே வந்து விச் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் இந்த கண்டிஷனுக்கு. இப்போ எனக்கு 2 கார்டுமே வந்து உள்ளேயே இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த பிஏ இன்ட்டு பிபி ஈக்குவல் டு இந்த பிசி இன்ட்டு பிடி. ஓகே, ஸோ இதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் 5 to 6 years கேப்பில் இருந்து கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு சர்க்கிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டேஞ்சன்ஸ் எத்தனை வரையலாம், அன்லிமிட்டடாக வரையலாம்னு சொன்னேன்னா, இப்போ எனக்கு வந்து 2 சர்க்கிள் இருக்குது, 2 சர்க்கிளும் வெவ்வேறு ரேடியஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எத்தனை டேஞ்சன்ட் வரையலாம், இங்கே எனக்கு இந்த சர்க்கிளுக்கு தனியாக நிறைய டேஞ்சன்ஸ் வரையலாம், இந்த சர்க்கிளுக்கு நிறைய டேஞ்சன்ஸ் வரையலாம். பட் 2 சர்க்கிளையுமே பாஸ் ஆகுற மாதிரி காமன் டேஞ்சன்ஸ் எத்தனை வரையலாம்.
ஸோ நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் எத்தனை அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் ஜென்ரலாக கேட்குறாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினாக கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நான் ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி காமன் டேஞ்சன்ஸ் எத்தனை வரையலாம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே மேலே போகிற மாதிரி வரையலாம். ஓகேவா? ஸோ இப்படி மேலே மேலே போகிற மாதிரி இப்படி எதையுமே கிராஸ் பண்ணாமல் போகுது அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம்னா டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எனக்கு இப்போ டேஞ்சன்ட் வந்து இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் அப்படின்னு இப்படி கிராஸாகவும் வரையலாம். இப்படி கிராஸாக வரைகிற டேஞ்சன்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இந்த ரெண்டு சர்க்கிளும் செப்பரேட்டாக இருக்குது. இதுக்கு காமன் டேஞ்சன்ட் எத்தனை வரையலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் எத்தனை 2, அதை மாதிரி நம்பர் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் எத்தனை 2, டோட்டல் நம்பர் ஆஃப் காமன் டேஞ்சன்ட் 4 வரையலாம். ஓகேவா? 2 சர்க்கிள் இருக்குது, 2 சர்க்கிள் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் d அப்படின்னா நம்பர் ஆஃப் காமன் டேஞ்சன்ஸ் எத்தனை வரையலாம் 4 டேஞ்சன்ஸ் வரையலாம். இப்போது எனக்கு சர்க்கிள் வந்து செப்பரேட் ஆகலை, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக எனக்கு டச் ஆகிருக்கு. இஃப் 2 circles touch externally then how many common tangents can be drawn அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். ஸோ இங்கே எத்தனை காமன் டேஞ்சன்ஸ் வரையலாம் அப்படின்னா 2 சர்க்கிளையும் டச் ஆகிற மாதிரி இப்படி வரையலாம். ஸோ இது வந்து டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். இப்படி கிராஸாக இப்படி வரைகிறோம் அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். ஸோ டோட்டலாக 3 டேஞ்சன்ட் வரையலாம். இப்போ எனக்கு இந்த 2 சர்க்கிள் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளால் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் மட்டும்தான் வரைய முடியும், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் வரைய முடியாது. ஸோ 2 டைரக்ட் காமன் டேஞ்சன்ஸ் தான் வரைய முடியும். இப்போது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் என்னது? சென்டர் சேமாக இருக்குது அப்படின்னா அதை கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் இது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், ரேடியஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் 2 சர்க்கிளுக்கும் சென்டர் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்பர் ஆஃப் காமன் டேஞ்சன்ஸ் 0. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் காமன் டேஞ்சன்ஸ் 0. இப்போ எனக்கு கான்சென்ட்ரிக்காக இல்லை, இதுக்கான சென்டர் இங்கே இருக்கும், இதுக்கான சென்டர் இங்கே இருக்கும், சர்டைன் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் வரையலாம். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் காமன் டேஞ்சன்ஸ் எத்தனைன்னு பார்த்தோமா இவ்வளோ நேரம். இப்போ இதுலேயே லென்த் ஆஃப் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் எத்தனை, இல்லை லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் எத்தனை அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா லென்த் ஆஃப் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்னா டி ஸ்கொயர்ன்றது எனக்கு 2 சர்க்கிளோடைய டிஸ்டன்ஸ், சென்டர்லேருந்து சென்டர், இந்த 2 சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் தான் டி. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் இந்த ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுவே டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் வேணும்னா ஆர் ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். எனக்கு இப்போ இது 2 சர்டைன் டிஸ்டன்ஸில் இல்லை, இது 2மே எனக்கு வந்து டச் எக்ஸ்டர்னலி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுடைய டி என்னவாயிடும் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு ஆகிடுமா. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டுக்கு. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர், இங்கே a - b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2rr, அடுத்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2rr. இங்கே என்ன நடக்கும், ஆர் ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ இந்த ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே எத்தனை இருக்கும் 4rrன்னு இருக்குமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4rr. ஸோ அப்போது இது வந்து 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் rrன்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டுக்கு. சரியா? ஸோ அடுத்தது சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். எனக்கு சர்க்கிள்குள்ளே குவாட்ரிலேட்டர் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு அப்படின்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சேமாக இருக்கும். ஸோ இது டீட்டானா இதுவும் டீட்டா, இந்த சைடு 2 டீட்டானா இந்த சைடும் 2 டீட்டா, இதை மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏஏஏன்னு இருக்குது. இதுக்குள்ளே சர்க்கிளை நான் வந்து இன்சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோமா, உள்ளே இருக்கிறத சர்க்கிள், இன்சர்க்கிள் கண்டிஷனுக்கு ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா r = √3 6/a. ஓகே, √3a/6. இப்போ இதுவே வந்து எனக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணி சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா சர்க்கம் சர்க்கிள்னு சொல்லுவோமா, அங்கே ரேடியஸ், அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா √3/3a. நமக்கு இது 2ல் எய்தர் ஆர் கொடுத்துருவாங்க இல்லை ஏ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஏரியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம், இல்லை ரேடியஸே ஸ்ட்ரைட்டாக என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா? சாரி, ஸோ இந்த ரேடியஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து டால்மீஸ் தியரம்னா என்னென்னா
இந்த சர்க்கிள்குள்ளே எனக்கு வந்து இங்கே குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா இந்த ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குல்ல ஏபிடிசி இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் பிசிஏடி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா டயக்னலாக மல்டிப்ளை பண்ணுறது தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மண்டையில் ஏறிச்சா கொஞ்சமாவது? ஸோ கொஷின்குள்ளே போகலாமா? கொஷின்குள்ளே அப்ளை பண்ணுறப்போ இன்னுமே நல்லா புரியும். கொஷின்குள்ளே போகலாமா? இல்லை ஏதாவது காப்பி பண்ணுறீங்களா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் காப்பி பண்ணுறதுக்கு டைம் வேணுமா? இல்லை கொஷின்குள்ளே போயிடலாமா? கடைசி பேஜ் மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம் மேம், அதை காட்டுங்க. ஓகே. இதுவும் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த பேஜும் கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ சம் போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின் AB is a diameter of a circle with center O. டயக்ராம் அவங்க கொடுக்கல, டயக்ராம் நம்ம தான் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? with center O. A tangent is drawn at point A. Tangent is drawn at point A. C is a point on a circle such that BC produced meets the tangent at P. If angle APC equal to 62 degree, then find the measure of minor arc AC. ஓகேவா? ஸோ டயக்ராம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கணும். AB is a diameter of O அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இது O, AB diameter. A is a tangent drawn at point அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A tangent is drawn at point A. இந்த point Aல ஒரு tangent வரைகிறோம். C is a point on a circle அப்படின்னு சொல்லிட்டாங்க such that BC. ஸோ இந்த Bயையும் Cயையும் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ எனக்கு Pல போய் மீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஏலேருந்து ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம். அந்த டேஞ்சன்ட்டு எனக்கு பிசியில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ Pல போய் மீட் ஆகுது. இப்போ இந்த ஏபிசி வந்து 62 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் மைனர் ஆர்க். இந்த ஆர்க்குன்றது நம்ம சென்டிமீட்டர்லையும் மெஷர் பண்ணலாம், இல்லை டிகிரிலையும் வந்து மெஷர் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ மைனர் ஆர்க் இங்கே ஏசி எது? இதுதான் நம்மளுடைய மைனர் ஆர்க்கு. இப்போ என்ன கேட்குறாங்க? டிகிரியில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா சென்டர்லேருந்து இந்த ஆர்க் எவ்வளோ, இந்த டீட்டா எவ்வளோ, அதான் நம்மளுடைய கொஷின். ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா என்ன கேட்குறாங்கன்னு? ஸோ இதான் நம்மளுடைய டீட்டா, இதுதான் நம்மளுடைய கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஏபிபி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள்னு வச்சுக்கிட்டா நமக்கு இங்கே என்ன இருக்கும்? இது 90 டிகிரியா? ஸோ இது 90 டிகிரி, இது 90, இது 62 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? 180 மைனஸ் 90 மைனஸ் 62 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ அப்போது இந்த ஆங்கிள் என்னன்னு கிடச்சிரும். ஆன் கன்சிடரிங் ட்ரையாங்கிள் ஏபிபி இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இது 62, இது 90. அப்போ எனக்கு சம் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. ஸோ அதனால 180 மைனஸ் 90 மைனஸ் 62 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? 28ன்னு வருமா? ஸோ இந்த ஆங்கிள் 28ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 தீட்டாவா? அதாவது இப்படி இருக்குது நமக்கு, இது வந்து தீட்டா, இங்கே சென்டரில் இருக்கிற ஆங்கிள் என்ன? இது 2 தீட்டா. நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு பார்த்தோமா தியரம் பார்க்குறப்போ, இல்லை பாயிண்ட்ஸ் பார்க்குறப்போ எப்படி பார்த்தோம்? இங்கே இருந்துச்சு. ஸோ என்ன இருந்துச்சு? இங்கே ஒரு கார்டு இருந்தது, அது நம்ம இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்டில் தொட்டுச்சு. சென்டர்லேருந்து அங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம். சர்க்கம்ஃபரன்ஸில் தொடுறப்போ அது தீட்டா, இது சென்டரில் இருக்கப்போ 2 தீட்டான்னு சொன்னேன். ஸோ இங்கே சர்க்கம்ஃபரன்ஸில் தொட்டிருக்கு. ஸோ இது தீட்டா, இது சென்டர்லேருந்து இப்போ வரைஞ்சிருக்கும். இது என்னது? 2 தீட்டா. அந்த ட்ரையாங்கிள் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிப்போம்? இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா இது ட்ரையாங்கிள் ஆகிடும். ஓகே தானே? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து 2 தீட்டா, இது தீட்டா. தீட்டா 28னா அப்போ 2 தீட்டான்றது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 56. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஓகே. ஸோ இப்போ மைனர் ஆர்க்கு சென்டிமீட்டரில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சென்டிமீட்டரில் லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா பை 2πr இன்ட்டு தீட்டா டிகிரி பை 360 டிகிரி. ஓகேவா? ஸோ ரேடியஸ் தெரியும் அப்படின்னா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கு கிடச்சிரும். இது வந்து நமக்கு மென்சுரேஷன் பார்ட்லேயே வரும். இங்கே வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த டிகிரியில் தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள். ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏபிசி இன்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? 60 60 60 with center O. D is a point on the minor arc BC. So D is a point on the minor arc BC. And the angle CBD equal to 40 degree. So CBD 40 degree கொடுத்துட்டாங்க. Then find the measure of BCD. இதுதான் கேட்டிருக்காங்க. So BCD னா நமக்கு என்ன வேணும்? இங்கே இருக்கா C. ஸோ அப்போது இதுதான் வந்து நமக்கு வேணும். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த BCD தான் வேணும். அப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கு? இது சென்டர் O. இது 60 60 60. இது வந்து 40. ஸோ இது 40 அப்படின்னா இது என்ன வந்துருச்சு? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அப்போ இது 60 இது 40 அப்படின்னா இங்கேயும் 60 40 தானே வரணும். கரெக்டா? ஏன்னா இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு மிச்சம் இருக்கிற ஸ்பேஸில் இங்கே வரைகிறது எப்படி தான் இருக்கும்? இது மேலே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கீழேயும் நமக்கு எப்படி இது வந்து 90 டிகிரியாக இருக்குமா? என்ன ஆங்கிள் இருக்கும் சொல்லுங்கள். ஸோ இது 90 டிகிரியாக இருக்குமா? எப்படி இருக்கும்? ஸோ 90 டிகிரியாக தான் இருக்குமா? ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம கட் பண்ணுறப்போ இது 90 டிகிரின்னு சொல்லலாம். இது 90 டிகிரின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரியா? ஸோ அப்போது இது 90 டிகிரின்னு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வைங்க. 90 40 130. ஸோ ஆன்சர் என்ன வரும் நமக்கு? 15 வருமா? நமக்கு ஆப்ஷனில் அதுவும் இருக்கா? கரெக்டா? ஸோ அப்போது அங்கே 50 வரக்கூடாது. இது 90 டிகிரினா எக்ஸாக்டாக எனக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டியில் தான் அவங்க வரைஞ்சிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இது 40ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இங்கே 60 இங்கே 40னா நமக்கு இங்கேயும் 60 இங்கே 40 அப்படின்னு கெஸ் பண்ணலாமே தவிர இங்கே 90 இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன் கெஸ் பண்ண முடியாது? எனக்கு இது 60. அப்போது இங்கே இருக்கிறது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லியிருக்கோமா? அப்போது 60யோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? நம்ம இப்போ தான் தியரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இங்கே ஒரு கார்டு இருக்குது. இது சென்டர் O. இங்கே சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணி வரைகிறோம். இது வந்து 60 அப்படின்னா இது வந்து 120 அப்படின்னு வந்துடும். ஓகே. இப்போ நான் இந்த பக்கம் வரைகிறேன் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இந்த பாயிண்ட்டும் நம்ம என்ன சொன்னோம்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ இது 60 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன வந்துடும்? 180 மைனஸ் 60. ஸோ அப்போ இது என்னது? 120 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது 120 அப்படின்னா 120 + 40. இப்போ கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணால் என்ன வரும்? BDC ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 120 + 40னா 160 போயிடும். ஸோ 160 போச்சு அப்படின்னா இங்கே ஆங்கிள் என்னது? 20. ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 60 இங்கே 40 இங்கே 60 இங்கே 40ன்னு ஒரு தப்பு பண்ணுவோம். ரெண்டாவது தப்பு என்ன பண்ணுவோம்? இதை நம்ம 90 டிகிரின்னு நம்மளாக எடுத்துப்போம். ஸோ அந்த 90 டிகிரியும் நம்மளாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இங்கே டச் பண்ணி இருக்கிறதுக்கு இது என்னது? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இது தீட்டா, இது 2 தீட்டா, இது 180 மைனஸ் தீட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த சர்க்கிள் வித் சென்டர் O. Chords PR and QS meet at point T when produced and PQ is a diameter. If angle ROS equal to 42 degree, then the measure of PTQ. So diagram la kudukla, diagram நம்ம தான் வரையணும். Then the measure of angle PTQ is option வந்து 59 58 48 49. So first என்னது? In a circle with center O. So ஒரு circle வரைஞ்சிக்கலாம்.
சென்டர் O. chords PR and QS meet at point T அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து கார்டு வரையணும் PR QSன்னு. ஸோ PR QS இங்கே வரைஞ்சிக்கலாமா? PR QS ஏதோ கார்டு. ஸோ இது PR, இது QS அப்படின்னு வச்சுக்கலாம். மீட்ஸ் அட் பாயிண்ட் T when produced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த கார்டை வந்து நான் இந்த மாதிரி வச்சுருந்தா இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி இப்படி மீட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சர்க்கிள் இப்படி, இது O, இது டயமீட்டர் வச்சுக்கலாம். ஸோ இது சென்டர் O, இதுதான் டயமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ இந்த கார்டு இப்படி வச்சுக்கலாமா? ஸோ இது P, இது R. இப்போ இதை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இங்கே மீட் பண்ணும். ஸோ அப்போது இங்கேருந்து இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது Q, இது S. இது ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ மீட் பண்ணுற பாயிண்ட் T அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ PRன்றது கார்டு தான், இங்கே QSன்றதும் கார்டு தான். நெக்ஸ்ட் என்னது, இஃப் ROS இஸ் 42 டிகிரி. அப்போ ROS இது மூணையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ROS equal to 42 டிகிரி. தென் த மெஷர் ஆஃப் PTQ, இந்த PTQ இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி வரையலாம், நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கே ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு என்னது, PQT மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணி எது எது ஈக்குவல் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இது 42 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கார்டு இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன வச்சுக்கலாம், டீட்டான்னு வச்சுக்கலாமா இந்த ஆங்கிள்? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது டீட்டான்னு வச்சுக்கிறேன், இது ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுது, இது ரெண்டும் ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணுது. ஸோ அப்போது இந்த ஆங்கிள் சரி இந்த சைடு சேம். அப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இதுவும் டீட்டா, இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இதுவும் டீட்டா. ட்ரையாங்கிள் இதுலேயே பார்த்தோம், கரெக்டாக? அப்போது POR இது மட்டும் எடுத்துக்கிட்டா எனக்கு O கிட்ட இருக்கிற ஆங்கிள் என்ன வந்துடும், 180 மைனஸ் டீட்டான்னு வருமா? O கிட்ட இருக்கிற ஆங்கிள். ஸோ கிளியராக புரியுதா பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இங்கே இருக்குது. ஸோ இது O, PR இங்கேருந்து இப்படி வந்துச்சா? ஸோ PR, இது QS. இது ரெண்டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ Tல மீட் ஆச்சு, PR QS. ஸோ இது O. இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 42 டிகிரி. இப்போ கேட்டிருக்கிறது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து X அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், இது 42 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு என்னவா இருக்கும், சேமாக இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? 180 டிகிரியாக இருக்கும். இது 42, இது என்ன ஆங்கிளோ நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து நமக்கு 180 இருக்கும். ஓகே, பட் இங்கே 42 டிகிரி அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும், கான்க்ரூயண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. ஸோ அப்போது இது என்னது, இந்த சைடு இது வந்து ரேடியஸ், ஸோ இதுவும் ரேடியஸ் தான். அப்போது இந்த சைடு சேம். அப்போ இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் இது. ஸோ அப்போ இது டீட்டா அப்படின்னா இதுவும் டீட்டா. ஸோ சேம் இங்கே இது ரேடியஸ்ஸு, இதுவும் ரேடியஸ். ஸோ அப்போ இது ரெண்டும்னா இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் இது. சரியா? ஸோ அப்போ இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா. அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துடும், 180 மைனஸ் டீட்டாவா இந்த இடத்துல? ஸோ இந்த O பக்கத்தில் இது 180 மைனஸ் டீட்டா. அப்போ இந்த சைடு இங்கே O பக்கத்தில் என்ன வரும், 180 மைனஸ் ஆல்ஃபா. எப்படி, இங்கே ட்ரையாங்கிள் POR பற்றி பேசுகிறப்போ எனக்கு 180 மைனஸ் டீட்டான்னு வரும். இங்கே ட்ரையாங்கிள் QOS பற்றி பேசுகிறப்போ இது 180 மைனஸ் ஆல்ஃபான்னு வரும். இப்போ இந்த சென்ட்ரலாக O இருக்குல்ல, ஸோ அந்த O பாயிண்ட்டை மட்டும் எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஆங்கிள்லாம் வருது, 180 மைனஸ் டீட்டா ப்ளஸ் 42 ப்ளஸ் 180 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா இந்த O பாயிண்டில் எனக்கு டோட்டலாக இது 3 சேர்த்தா 180 டிகிரின்னு வந்துருமா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இங்கேருந்து நமக்கு டீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா என்னன்னு கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு 180 கேன்சல் பண்ணிட்டா இங்கே என்ன இருக்கும், 180 ப்ளஸ் 42 அப்படின்னா இங்கே 22 ஸோ 222 மைனஸ் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா டீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த சைடில் நமக்கு எதுவுமே இருக்காது, ஸோ 0. அப்போது டீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 222வா, டீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 222.
இங்கே 180 மைனஸ் ஆல்ஃபான்னு வருமா 180 மைனஸ் 2 ஆல்ஃபான்னு வருமா இங்கே 2 ஆல்ஃபா இருக்குல்ல ஸோ 180 மைனஸ் 2 ஆல்ஃபா இங்கே 180 மைனஸ் 2 தீட்டா ஸோ அப்போ இங்கே 2 தீட்டா இங்கே 2 ஆல்ஃபா அப்போ இங்கேருந்து 2 காமனாக எடுத்துடலாம் அப்போ தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா என்னது 111 ஓகே ஸோ தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா 111 அப்படின்னு வந்துருச்சு இப்போ இது 42 டிகிரினா இப்போ இது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஸோ இங்கே இது மட்டும் தானே இருக்குது இதை மட்டும் என்ன வந்துச்சு 42 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு தெரியணும் இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம் அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் இந்த ஆங்கிள் இது வந்து 180 மைனஸ் 2 ஆல்ஃபா அப்படின்னா இது என்ன இருக்கும் இது வந்து 180 மைனஸ் 2 ஆல்ஃபா இங்கே 180 மைனஸ் 2 தீட்டா ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நம்ம ஏதாவது தியரம் பார்த்தோமா ஸோ எந்த தியரம் இங்கே பாருங்கள் ஸோ தியரம் இன்னும் மண்டையில் நின்றுருக்காது இங்கே ஸோ இங்கே பாருங்கள் இது இந்த சைடில் இருக்குது நம்ம இப்போ வரைஞ்சது எந்த பக்கம் பண்ணியிருக்கோம் இந்த பக்கத்தில் வரைஞ்சிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா இது 2 தீட்டா ஸோ அதை தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருந்தாங்க கேட்டிருக்காங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது இந்த ரெண்டு இது தான் நமக்கு வேணும் அப்போது இது 180 மைனஸ் தீட்டா ஓகேவா ஸோ அப்போ அங்கே ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் இருக்கிறப்ப என்னது 180 மைனஸ் தீட்டா 180 மைனஸ் ஆல்ஃபான்னு வருமா ஓகேவா ஸோ புரியுதா அப்போ இங்கே ஆப்போசிட்டில் என்ன வரும் இது வந்து 180 இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ இந்த சைடு வர்றப்போ எனக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஸோ 180 மைனஸ் ஆல்ஃபா ஸோ அப்போ இங்கே வர்றப்போ என்ன வரும் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்துருமா ஓகேவா இந்த 180 மைனஸ் தீட்டா இது 180 மைனஸ் ஆல்ஃபா இப்போ எனக்கு இங்கே தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா நமக்கு 111 அப்படின்னு தெரிஞ்சிச்சு இப்போது ட்ரையாங்கிள் PQT இது மூணையும் எடுத்துக்கோங்க PQT ஸோ இது மூணையும் எடுக்கிறப்ப எனக்கு என்ன இருக்கும் இங்கே தீட்டா இங்கே ஆல்ஃபா இங்கே எக்ஸ் என்னன்னு தெரியாது ஸோ அப்போ தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு இந்த தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா என்ன தெரிஞ்சிச்சு 111 தெரிஞ்சிச்சா ஸோ 180 மைனஸ் 111 ஸோ 180 மைனஸ் 111 என்ன ஆன்சர் வரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இது தீட்டான்னு எடுத்தோம் இது தீட்டா ஏன்னா இது ரேடியஸ் ஸோ அப்போ இங்கே என்ன வந்துச்சு 180 மைனஸ் 2 தீட்டா அப்புறம் இதுவும் ரேடியஸ் ஸோ இது ஆல்ஃபான்னு எடுத்தோம் இது 180 மைனஸ் 2 ஆல்ஃபா ஸோ அதை வச்சுட்டு அப்புறம் சென்ட்ரல் ஆங்கிள் அட் ஓவில் நமக்கு என்ன வரும் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் ட்ரையாங்கிள் PQT எடுத்திருக்கோம் PQT எடுக்கிறப்போ நமக்கு என்ன வந்துச்சு இந்த 3 ஆங்கிள் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 அப்படின்னு வரும் ஸோ தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 180 அப்படின்னா இங்கே என்னது இங்கே எக்ஸ் தானே நமக்கு வேணும் ஸோ அப்போ 180 மைனஸ் 111 போட்டுக்கலாமா ஸோ 180 மைனஸ் 110னா 70 111னா 69 டிகிரியா ஸோ ஆன்சர் வந்து 69 டிகிரி ஸோ 69னா 59னா ஒரு நிமிஷம் ஆப்ஷன்ஸ் நான் தான் தப்பாக கொடுத்துருக்கேன் 48 2 டைம்ஸ் இருக்குது ஸோ இது வந்து 69 டிகிரி ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இந்த கொஷின் யாருக்காவது டவுட் இருக்கா தேர்டு கொஷின் அடுத்த கொஷின் போகலாமா 69 வெரி குட் ஸோ அடுத்து ஃபோர்த்து கொஷின் ஸோ ஃபோர்த்து கொஷினில் நமக்கு டயக்ராம் கொடுக்கல நம்ம தான் டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஷின் பாருங்கள் O is the center of a circle with diameter 20 diameter of 20 centimeter. T is a point outside the circle and TA is a tangent to the circle. If OT is 26 centimeter, what is the length of the tangent TA? What is the length in centimeter la கொடுத்திருக்காங்க of tangent TA? ஸோ இதுக்கு டயக்ராம் வரையணும் டயக்ராம் வரைய ட்ரை பண்ணி பாருங்கள்
So option 20, 26, 24, 18. இப்போ O is a center with diameter 20 ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ சென்டர் diameter 20 ன்னு வச்சுக்கலாம். T is a point outside the circle. ஓகே, ஸோ T is a point outside the circle. அப்போ இங்கேருந்து T அப்படின்னு வச்சுக்கலாம். TA is a tangent to the circle. ஸோ அப்போ இங்கே டச் ஆகிற மாதிரி வரைஞ்சா இது A அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ TA is a tangent to the circle. If OT is 26 cm, so அப்போ இந்த distance என்ன கொடுத்துருக்காங்க, 26 cm. What is the length of the tangent? இந்த tangent தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ diameter 20 அப்படின்னா இது radius தானே, ஸோ இது radius தான். அப்போது இது வந்து 10 cm. ஸோ இது 26. ஸோ இது tangentனா எப்பயுமே always perpendicular அப்படின்னு பார்த்தோம். அப்போ இது 90 டிகிரி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது 90 டிகிரி, இது 10 சென்டிமீட்டர், இது 26 சென்டிமீட்டர். ஸோ இதான் வேணும். அப்போ இங்கே ஈஸியாக பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் என்ன வரும், ஹைப்போடென்யூஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கான ஹைப்போடென்யூஸ். அப்போ 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 26 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ 26 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 0 4, 6 ஸ்கொயர் 36, 2 6 are 12, 12 into 2 24. அப்போ 6 7 876, 876 மைனஸ் 100னா 776. கரெக்டாக போட்டிருக்கேன் நான், ப்ளஸ்ஸு மைனஸு அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு, 576. ஓகே, 576 எதுக்கு, 26 ஸ்கொயருக்கா, 25 ஸ்கொயருக்கு 625 இல்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு மேம், எக்ஸ் ஸ்கொயருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு 576னா எக்ஸ் வேல்யூ என்னது, 24 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 24 ஸ்கொயர், ஏன்னா 25 ஸ்கொயர் 625, ஸோ 24 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 0 4 16 8 16, ஸோ 576. அப்போ 24 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, 4th கொஷின் ஓகே தானே எல்லாருக்கும்? அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்த கொஷின், 2 circles touch each other externally at T. RS is a direct common tangent. RS is a direct common tangent to the 2 circles touching the 2 circles touching the circles at P and Q. Angle TPQ equal to 42 degree. Angle PQT is what? So option 48, 45, 42, 60. ஸோ இதுக்கும் டயக்ராம் கொடுக்கல, நம்ம தான் டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 circles touch externally at T அப்படின்னு இருக்குது. ஸோ 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ 2 சர்க்கிளும் நமக்கு சேம் டயமீட்டராக டிஃப்ரெண்ட்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, நான் சேம் டயமீட்டரில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இவங்க என்னது, டச் எக்ஸ்டர்னலி அட் பாயிண்ட் T. ஸோ நான் வந்து T இங்கே வச்சுக்கிறேன். ஸோ பாயிண்ட் T. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, RS is a direct tangent. Direct tangentனா கிராஸாக இல்லை, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் வரையணும். ஸோ RS is a direct tangent touching 2 circles at P and Q. ஸோ இது RS direct common tangent. 2 சர்க்கிள் எந்த பாயிண்டில், இது P பாயிண்டில், இன்னொன்று வந்து Q பாயிண்டில். இப்போ அடுத்து என்னது, TPQ equal to 42 டிகிரி. ஸோ TPQ அப்படின்னா நமக்கு இந்த P பக்கத்தில் இருக்கிற இந்த ஆங்கிள் 42 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போது இந்த சர்க்கிளுக்கு இது டேஞ்சென்ட்டா, கரெக்டாக? இந்த சர்க்கிளுக்கு இது டேஞ்சென்ட்டு. ஸோ இது வரைகிறோம்.
இந்த சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட்டும் டேஞ்சன்ட் தான். ஸோ இங்கே வரைகிறோம். அப்போது டேஞ்சன்ட்ன்றப்போ இந்த ஆங்கிள் என்னது, நம்ம 90 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? டேஞ்சன்ட் ஆல்வேஸ் 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இது 90 டிகிரி. அப்போ ஹோல் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ 180 மைனஸ் 90 மைனஸ் 42 அப்படின்னு போட்டால் இந்த ஆங்கிள் என்னன்னு கிடச்சிடும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறதும் இந்த Q ஆங்கிள் தான். ஸோ அது மட்டும் போட்டிங்க அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர்? So 180 minus 90, 90 minus 42 na 48. So option A. Okay. So next is 6th question. AB is a diameter of circle with center O. CD are 2 points on the circumference of a circle. On either side of AB, circumference of circle. இதுக்கும் வந்து நமக்கு டயக்ராம் கொடுக்கல. மேக்ஸிமம் இந்த டைப் சம்முக்கு நமக்கு எதுக்குமே டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளா தான் டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். such that CAB equal to 42 degree and angle ABD equal to 57 degree. Find angle difference between the angle CAD and CBD. Option வந்து 105 and 75. Okay. 75 and 105. 81 and 99. 99 and 81. So first diagram வரைய ட்ரை பண்ணணும். diagram வரைஞ்சா என்ன வரும்? என்ன கொடுத்திருக்காங்க? AB is a diameter of circle with center O. So ஒரு circle இருக்கு, center O இருக்கு. C and D are 2 points on the circumference of a circle on either side of AB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So CD வந்து circumference of a circle ஒரு point. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு இல்லை இங்கே ஒரு பாயிண்ட்டு எது வேணால் வச்சுக்கலாம். இது CD on either side of AB அப்படின்னா இப்போது இந்த பாயிண்ட் AB, இப்போ எய்தர் சைடு. ஸோ அப்போ இது சினா இந்த பக்கம் தான் எங்கேயாவது நமக்கு டி இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ இது ஏசி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏசிடிபி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன வந்துருச்சு? சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? such that CAB equal to 42 டிகிரி. ஸோ சி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ CAB இது மட்டும் 42 டிகிரி. ABD equal to 57. So இந்த angle வந்து 57 degree. Find the angle CAD என்ன, CBD என்ன. So CAD அப்படின்னா CADனா இந்த whole angle AD and CBD அப்படின்னா CBD. So இந்த whole angle இதுதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் நம்ம என்ன சொன்னோம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை வச்சு இங்கே ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இங்கே என்னெல்லாம் வரும் நமக்கு? ஏபி ஆப்போசிட் ஆங்கிள் வரும், சிடி ஆப்போசிட் ஆங்கிள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்தும் பண்ணலாம், அப்படி இல்லைனா குவாட்ரிலேட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணியும் பண்ணலாம். நமக்கு C is a 2 points ஆன circumference of a circle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ குவாட்ரிலேட்டர்ன்றப்போ இது என்னது? இது 90 டிகிரின்னு நம்மளாக எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? அது மட்டும் சொல்லுங்கள். இது 90 நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? சியும் டியும். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ஏபிக்கு ஆப்போசிட்டில் எய்தர் சைடில் எனக்கு சிடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? சிடி ஆர் 2 points on circumference of a circle. ஸோ circumference of a circle அப்போ சிஏபி என்ன, ஏபிடி என்னன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இது 90 டிகிரின்னு எடுத்தால் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் அது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்றது தான் இப்போ என்ன பண்ணணும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த சி பாயிண்ட் வழியாக ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. சி பாயிண்ட் வழியாக ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். இங்கே வந்து ஒரு டயமீட்டர் இருக்குது. ஸோ சி பாயிண்ட் வழியாக டேஞ்சன்ட் வரைகிறேன் அப்படின்னா இப்போ நான் இதை ஜாயின் பண்ணுறேன், இதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன். இப்போ
இப்போ டேஞ்சன்ட் வரைகிறன்றப்போ இது என்னது 90 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக டேஞ்சன்ட் வரைஞ்சால் 90 டிகிரின்னு சொல்லிடலாம். டேஞ்சன்ட் எனக்கு என்ன பண்ணும், எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் தான் சர்க்கம்ஃபரன்ஸை தொட்டுட்டு போகும். இதுவும் அந்த ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் அந்த ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. அப்போது இது வழியாக இப்போ டேஞ்சன்ட் போகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இது 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ ஆங்கிள் சியும் டியும் 90 டிகிரி. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இது 90 டிகிரி அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபி கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், ஆங்கிள் பி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 180 மைனஸ் 90 மைனஸ் 42 அப்படின்னு போட்டால் இந்த பக்கம் இருக்கிற இந்த பி மட்டும் என்னன்னு கிடைக்குமா, கரெக்டா. ஸோ 180 மைனஸ் 90 மைனஸ் 42னா 48ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போது இது வந்து 48 டிகிரி. அதே போல் இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது, ட்ரையாங்கிள் ஏடிபி. ஸோ இதை கன்சிடர் பண்ணால் நமக்கு இது என்னது, இது 57, இது 90. ஸோ இது 90, இது 57. அப்போ மிச்சம் இருக்கிற இன்னொரு ஆங்கிள் என்ன கிடச்சிரும், 180 மைனஸ் 90 மைனஸ் 57 அப்படின்னு போட்டால் மிச்சம் இருக்கிற ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ மிச்சம் இருக்கிற ஆங்கிள் என்ன வரும், 180 மைனஸ் 90 90 90 மைனஸ் 57னா 33யா. ஸோ 33 அப்படின்னு வரும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது 33. நமக்கு கேட்டிருக்கிறது இந்த மொத்த ஆங்கிளும். ஸோ அப்போது இங்கே ஆங்கிள் ஏ வேணும் அப்படின்னா என்னது, 42 ப்ளஸ் 33. ஆங்கிள் ஏனா என்னது, சிஏடி. சிஏடி வந்து 42 ப்ளஸ் 33. இதுவே ஆங்கிள் வந்து நமக்கு சிபிடி அப்படின்னா என்னது, 48 ப்ளஸ் 57 டிகிரி. இப்போ நம்ம 90 டிகிரி வருமா வராதான்றது எல்லா இடத்துலையும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே 42 ப்ளஸ் 33 என்ன ஆன்சர், 75. அடுத்தது என்னது, 15 1 10 105. ஓகே. ஸோ அப்போது 75 105. ஃபஸ்ட்டு சிஏடி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 75 இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே தானே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா. ஏன்னா நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஜாமெட்ரிலேருந்து கேட்டாலே இந்த மாதிரி ஆங்கிள் சம் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஒன்று சர்க்கிள் வச்சு கேட்குறாங்க, அப்படி இல்லைனா ட்ரையாங்கிள் வச்சு கேட்குறாங்க. ஸோ a tangent, அடுத்த கொஷின், a tangent is drawn from a point P to circle which meets a circle at T. Which meets the circle at T such that P equal to PT equal to 10.5 cm. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பயப்பட வேணாம். secant PAB. So secant PAB intersects the circle in point A and B. If PA equal to 7 cm, what is the length of a chord AB? What is the length of the chord AB? Okay, so option 8.5, 8.75, 7.75, 7.45. ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸும் சென்டிமீட்டர் தான். இப்போ டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது டி, இது பி, இது பி, இது ஏ. ஸோ இப்போ கொடுத்துருக்கதை ரிலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது, a tangent is drawn from point P to a circle which meets T. ஸோ PT இது வந்து 10.5 cm. a secant PAB intersect the circle in point A and B. PA வந்து எனக்கு 7 cm. angle A, length of chord AB, இந்த X தான் என்னன்னு question. ஸோ அப்போ இது வந்து நம்ம ஒரு கண்டிஷன் 3 கண்டிஷன் கொடுத்து போட சொன்னோமா. ஸோ ஞாபகம் இருக்கா, காப்பி பண்ண சொல்லி லாஸ்ட்டாக கூட டைம் கொடுத்தனே. இந்த கண்டிஷனு கீழே வரும். ஸோ இங்கே வந்து இந்த கண்டிஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ PA இன்ட்டு PB ஈக்குவல் டு PC ஸ்கொயர். ஸோ இந்த வெளியில் நிற்கிற இதை வந்து ஸ்கொயர் பண்ணும், PA அண்ட் ஹோல் PB. இந்த மெத்தட் இருக்குல்ல. ஸோ இதுதான் போகணும் செகண்ட் ஒன். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்னது, PT. அங்கே PCன்னு இருந்தது, இங்கே PT. ஸோ PT ஸ்கொயர் ஈக்குவல் டு PA இன்ட்டு PB. அவ்வளோதான். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள். PTக்கு வந்து 10.5 ஹோல் ஸ்கொயர்
PA வந்து 7 into PB. ஸோ PB கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ABக்கு வேணும் அப்படின்னா -7 லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். PB என்ன ஆன்சர் வந்துச்சு? PB ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் AB கண்டுபிடிச்சிக்கலாம். PB என்ன ஆன்சர்? 15.75. வெரி குட். ஸோ PB வந்து 15.75 வரும். நமக்கு AB மட்டும்தான் வேணும். ஸோ AB வேணும்னா என்ன பண்ணணும், இந்த PBயிலேருந்து PA மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 15.75 மைனஸ் 7. அப்போ ஆன்சர் வந்து 8.75 7.75 8.75. ஸோ ஆப்ஷன் B. அடுத்த கொஷின். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இதுலேயும் நமக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 காமன் டேஞ்சன்ஸ் AC and BD touch 2 equal circles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேடியஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈச் ஆஃப் ரேடியஸ் 7 cm at points AC BD ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஈக்குவல் சர்க்கிள். ஸோ 2 காமன் டேஞ்சன்ஸ் AC BDயா, இது A, இது C, இது டச் ஆகி போகுது. ஸோ இது C, இது வந்து AC and BD touch equally. ஓகே, டயக்ராம் அவங்க இந்த டேஞ்சன்ட் கொடுக்கல. இங்கேருந்து இன்னொரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது கிராஸ். இது எந்த பாயிண்டில் டச் ஆகுது அப்படின்னா இது வந்து B பாயிண்ட், இது வந்து இங்கே D பாயிண்ட். இதுதான் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க டயக்ராம். ஓகேவா? ஸோ கொடுக்கல அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரெண்டாவது டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கலாம். ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் லென்த் ஆஃப் BD இஸ் 48. ஸோ இந்த லென்த் BD வந்து 48. வாட் இஸ் த லென்த் ஆஃப் AC? ஸோ ஏசின்றது நம்ம என்ன சொல்லலாம், டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டா. BDன்றது நமக்கு என்னது, டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். ஸோ டைரக்ட் காமன் டேஞ்சன்ட், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட், டிஸ்டன்ஸ் லென்த் ஃபார்முலா கொடுத்துருந்தோமா. ஸோ ஃபார்முலா படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இப்போ ஃபார்முலா என்னது, ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D ஸ்கொயர் மைனஸ் R ப்ளஸ் ஸ்மால் r ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே டைரக்ட்டுக்கு மைனஸ் வரும், டிரான்ஸ்வர்ஸ்க்கு ப்ளஸ் வரும் இல்லை. ஸோ டிரான்ஸ்வர்ஸ்க்கு ப்ளஸ் வரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன வேணும், லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் AC, அதாவது டைரக்ட் டேஞ்சன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் போடணும். இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் D வேணும். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் D என்னன்னு தெரியாது, அதாவது இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் இல்லையா. ஸோ அந்த D தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எதை வச்சு, இந்த டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் டேட்டாவுடைய லென்த் வச்சு. ஸோ அப்போ இதில் எனக்கு லென்த்து 48 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் D தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ D ஸ்கொயர் மைனஸ் R வந்து எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ரேடியஸ் 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 + 7 14 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கேருந்து D கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
ஸோ டி கண்டுபிடிச்சா இங்கே பாருங்கள், இங்கே சென்டருக்கு மேலே ஏ இருக்குது, இங்கேயும் சென்டருக்கு மேலே சி இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்னது, இந்த டிஸ்டன்ஸும் இந்த ஏசியும் சேம் தான். தனியாக நம்ம டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டுக்கு திரும்ப நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. லென்த் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் லென்த்தும் ஏசி லென்த்தும் சேம் தான். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. நமக்கு இங்கே ஒரே ஒரு அன்னோன் டி மட்டும்தான். ஸோ அப்போ டி என்ன வந்துடும், 48 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் அப்படின்னு வரும். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ 48 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர்னா ஆன்சர் நமக்கே 40, 30, 48 எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக பெரிய வேல்யூ தான் வரும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்த கொஷின் கொஷின் நம்பர் 9. ஸோ ஏன் சால்வ் பண்ணாமலே ஆன்சர் போடுறோம் புரிஞ்சிச்சுல? ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கண்டிப்பாக 48 விட ஜாஸ்தியாக தான் வரணும். ஆனால் ஆப்ஷனில் எல்லாமே நமக்கு என்னது 48 இது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், 50 சூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ அடுத்த கொஷின், இன் அ சர்க்கிள் வித் சென்டர் O, AC and BD are two chords. AC and BD meet at E. Meet at E when produced. When produced na extend பண்ணா. If AB is a diameter and AEB is equal to 36 degree, then measure of angle DOC என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு டயக்ராம் கொடுக்கல, டயக்ராம் நம்ம தான் வரையணும். ஸோ ஆப்ஷன் ஏ 112, 124 டயக்ராம் வரைய ட்ரை பண்ணுங்க. ஸோ சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளோட சென்டர் O, ACBD ஆர் 2 கார்ட்ஸ். ஸோ ACBD ரெண்டு கார்டு இருக்குது, அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன பண்ணுது, ஈல மீட் ஆகுது. ஸோ அப்போது கார்டை நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம், AC. ஸோ அடுத்த கார்டு BD. இது ரெண்டையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ எங்கே மீட் ஆகுது அப்படின்னா ஈல மீட் ஆகுது. இஃப் AB இஸ் அ டயமீட்டர், ஸோ AB வந்து டயமீட்டர். ஓகே. அடுத்து AEB இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி. ஸோ இப்போ AEB 36னால் இங்கே 36 டிகிரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு DOC கேட்குறாங்க. ஸோ இந்த DOC. ஸோ இதே மாதிரி கொஷின் பார்த்தோம், அங்கே DOC அந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, இந்த E ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இது ரேடியஸு, இதுவும் ரேடியஸு. அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா அப்படின்னு சொன்னோமா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னது 180 மைனஸ் 2 தீட்டா அப்படின்னு சொன்னேன். அடுத்து இங்கே என்னது, இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் ஆல்ஃபா அப்படின்னா இதை என்னன்னு சொன்னோம், 180 மைனஸ் 2 ஆல்ஃபா அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABE. ஸோ ட்ரையாங்கிள் ABE எடுக்கிறப்போ நமக்கு என்ன வந்துச்சு, இது தீட்டா, இது ஆல்ஃபா அப்படின்னா இது 36 டிகிரி. ஸோ தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 36 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அது இல்லாமல் சென்டர் பாயிண்ட் ஓவில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ சென்டர் பாயிண்ட் ஓவில் என்ன ஈக்குவேஷன், 180 மைனஸ் 2 தீட்டா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 180 மைனஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், எக்ஸ் என்னன்னு கிடச்சிடும். இங்கே தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா என்னது 180 மைனஸ் 36ன்னு வருமா. ஸோ 180 மைனஸ் 40னா 140. ஸோ இது 144. ஸோ அப்போ தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா 144. இந்த 180 இந்த 180 கேன்சல்னா இங்கே என்ன இருக்கும், இங்கே ஒரு 180 இருக்குது. ஸோ 180 மைனஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா நமக்கு என்ன தெரியும், 144 அப்படின்னு தெரியுமா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 2 × 144
minus 180 ஏன்னா இது 0 so which is equal to x அப்படின்னு இருக்கும் so அப்போ இது 288 minus 180 degree equal to x அப்போ x ஓட வேல்யூ என்னது 108 so அப்போ option D is the correct answer ஓகேவா இந்த மெத்தட்ல கேட்டா போட்டுடலாம்ல ஓகே ஸோ அடுத்து லாஸ்ட் சம் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்ல ஸோ இதே மெத்தட் தான் நான் இருக்கிற டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நான் ஒரு சம் ரெண்டு சம் எடுத்துகிட்டு வரேன் இதே மெத்தடில் தான் நமக்கு மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஓகேவா ஸோ கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் கிளியராக சொல்லிட்டேன் ஸோ சம்ஸ் நிறைய போடலன்னுலாம் யோசிக்க வேணாம் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் சரியா ஸோ ஏபிசிடி இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் AC and BD intersect each other at P. ஸோ ஒரு கொஷினுக்கு நம்ம 3 கிளாஸ் உட்கார்ந்ததே ஜாஸ்தி ஸோ அதனால் ரொம்ப யோசித்து இந்த டாப்பிக்லலாம் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் தேடி யோசிச்செல்லாம் போட வேணாம் நம்ம கொடுத்த கான்செப்டை மட்டும் ஒரு 2 டைம் பாருங்கள் கொடுத்த கான்செப்டே தான் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் and angle BAC equal to 48 degree then the measure of angle ADC என்ன ஸோ ஆப்ஷன் 104 ஸோ இங்கேயும் டயக்ராம் இல்லை டயக்ராம் நம்மளாக தான் இமேஜின் பண்ணி வரையணும் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கிள் ஏபிசிடி ஸோ சர்க்கிள் இருக்குது சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னா நம்மளா ஒன்று வரைஞ்சிக்கலாமா ஸோ சர்க்கிள்குள்ளே ஒரு குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிருக்கோம் ஸோ ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் பி ஸோ அப்போது இது ஏ இது B இது C D so AC oppositeல so AC and BD intersect at P so இது P if AB equal to AC அப்படின்னு சொல்லிட்டாங்க so அப்போ இந்த AB equal to இந்த AC so அப்போ opposite angle equal இருக்குமா AC யோட opposite angle என்னது இதுதான் so இந்த angle அப்புறமா எனக்கு AB யோட opposite angle என்ன வரும் இந்த ஆங்கிளா ஸோ ஏபியோட ஆப்போசிட் ஆங்கிள் இது ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணுறப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ ஏசியோட ஆப்போசிட் ஆங்கிள் இது பி ஓகேவா அப்புறம் ஏபியோட ஆப்போசிட் ஆங்கிள் சி ஸோ அந்த ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக ஸோ பி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பிஏசி ஈக்குவல் டு 48 டிகிரி ஸோ இது வந்து 48 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது 40னா ட்ரையாங்கிள் ஏபிசியில் எனக்கு என்னது 180 மைனஸ் 48 அப்படின்னு பண்ணிட்டா வர்றதை நம்ம என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி தானே கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்போது 180 மைனஸ் 48னா என்ன வரும் 180 minus 50 னா 130 ஸோ அப்போ இது வந்து 132 அப்படின்னு வரும் இந்த 132 தான் இது ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம் ஸோ 132 பிரித்தா 66 ஸோ அப்போ இது 66 இது 66 இப்போ கொஷினில் என்ன தான் கேட்குறாங்க ஏடிசி கேட்டிருக்காங்க ஸோ ஏடிசினா இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்று ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு போடலாம் அப்படி இல்லைனா எனக்கு இந்த ஆப்போசிட் ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி எது இந்த சர்க்கிள்குள்ளே வரைஞ்சா இந்த ஆங்கிள் இருக்கிறப்போ இதுவும் சப்ளிமெண்ட்ரின்னு சொன்னோமா ஸோ அதே தான் இங்கே இருக்குது ஸோ அப்போ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா இந்த ஆங்கிள் வேணும்னா என்னது 180 மைனஸ் 66 பண்ணால் போதும் ஸோ 180 மைனஸ் 66 என்ன ஆன்சர் 114 so 114 is the answer so option D ஓகே ஸோ இதோட ஜாமெண்ட்ரி முடிஞ்சிச்சு ஜாமெண்ட்ரி நம்ம கொடுத்த நோட்ஸு வித்தியாசமான சம்ஸ் மட்டும் பாருங்கள் போதும் ஜாமெண்ட்ரியில் ரொம்ப நேரம் உட்கார வேணாம் ஓகேவா ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம ப்ராபர்ட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் ஓகேப்பா தேங்க்யூ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இருங்க இல்லைனா போயிட்டு வரலாம் தேங்க்யூ